கண்டிப்பா செயல்படும். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதுல தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அந்த காலகட்டத்தில் விரைவாக. அதே நேரத்தில் இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தை அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களை வச்சுலாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ஏற்கனவே சட்டசபையில் எல்லா கட்சியிலும் வச்சுதானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். ஸோ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? காவேரி விவகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் 2 மனு தாக்கல் செய்திருக்கோம். ஒன்னு வந்து மேகதாதுல அவங்க வந்து இப்ப தண்ணீர் விடவில்லை என்பதற்காகவும், அடுத்து மேகதாது விஷயத்துல இப்ப ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதலை எதிர்த்து, அதாவது போன இது மத்திய நீர்வள துறை வந்து அவங்க சார்பாக காவேரி படுகையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க அங்க வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க வேலிடேட் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க. அந்த வழிகாட்டுதலையும் நம்ம எதிர்த்து 2 மனு தாக்கல் செய்துள்ளோம். நம்மளுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்வோம். கண்டிப்பா அதுக்கான எந்த டிலே இல்லாம நம்ம வந்து நிதிநிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் இன்று வந்து எல்லாரும் வீட்டுல வந்து எல்லா லேடிஸும் அந்த நிதிநிலை அறிக்கையை நேரலை வந்து பார்த்தாங்க. ஆனா அவங்க பெரிதும் எதிர்பார்த்த அந்த 2500 ரூபாய் உரிமை தொகையா இருக்கட்டும், அந்த 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி எந்த திட்டங்களும் வரவில்லையா சார்? இல்ல, பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னதுல எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பா முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு இருக்கிற கடன்கள் அதிகபட்ச கடன்கள் மத்தியில் கண்டிப்பா எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பா செயல்படும். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதுல தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பா கூட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஆனா தற்போது வரை தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி தமிழ்நாடு இருக்கிற அனைத்து கட்சிகளும் இப்ப எங்களோட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எங்களோட ஆலோசிச்சுட்டு நாங்க அவங்களோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கல எடுக்கிறோம். அதே நேரத்தில் இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தை அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களை வச்சுலாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோட இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசிச்சு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அதன் முடிவுகள் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஏற்கனவே சட்டசபையில் எல்லா கட்சியிலும் வச்சுதானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? தேர்தல் உயர்வுக்காக நீங்க 7ஆம் தேதி வரையும் ஆய்வு பண்றோம்னு சொன்னீங்க. உயர்ந்த இது ஆய்வு நாளைக்கு வரையும் பண்றோம்னு சொன்னீங்க. அது என்ன நிலைமையில இருக்கு? இன்னைக்கு வெளியேறப்படும் சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதோடைய அதே அளவு தான் 0.7% தான் அந்த ரீஅசஸ்மெண்ட்ல மிஸ்மேட்ச் இருக்கு. இன்னைக்கு அது தவிர இப்பதான் அதை வெரிஃபை பண்ணி முடிச்சோம். சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ள வெளியிடுவாங்க. இப்ப அது அதிகமா கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுமா? இல்ல, மிஸ்மேட்ச் வந்து நான் சொல்றது எப்படின்னா 1,60,000ல ஒரு 1,200 சம்திங் தான் வந்து மிஸ்மேட்ச். இது வந்து 0.07. அதுல மேக்ஸிமம் எப்படின்னா டோர் லாக். இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, டோர் லாக் ஆகுது, அவங்க ப்ரீவியஸ் போறாங்க. மிஸ்மேட்ச்ங்கிறது நீங்க இவ்வளவு அதிகமான சொல்லுங்க. மிஸ்மேட்ச்ங்கிறது அந்த ரீடிங் எக்ஸாக்ட் ரீடிங்க்கு இதுக்கும் மிஸ்மேட்ச். ஸோ இது எல்லா காலகட்டம் இப்போ டோர் லாக்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் ரீடிங்கை போட்டு இந்த மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ அந்த ரீடிங் தான் தவிர்த்து நீங்க இங்க சொல்லப்பட்ட மாதிரி பெரிய அளவில் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் எந்த தவறும் கிடையாது. நீங்க மிஸ்மேட்ச் இருக்கிறது 0.06 to 0.07% தான். அதோடைய இன்னைக்கு இதுவரைக்கும் பண்ணப்பட்ட அந்த மொத்தமாக பண்ணப்பட்ட ரீஅசஸ்மெண்டோட டீடைல்ஸ் 1,60,000 பிளஸ் இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க. தேர்தல் வாக்குறுதி சார்.